சூப்பர் சாஃப்ட் பன் ஃபைனலி அச்சீவ்ட். ரெசிபி பார்க்கலாமா? ஸோ வார்ம் மில்க், ஈஸ்ட், சுகர் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ஸ் இல்லாமல். ஸோ 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதில் கொஞ்சம் மைதா, சால்ட் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணணும். ஸோ கிராம்ஸ் அண்ட் எம்எல் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் டூ செக். இது நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் இன்றைக்கி போட போகிறேன். இருந்தாலும் வந்து கையில் எப்படி பிசையறதுங்கிறது காமிக்கிறேன். ஸ்டிக்கியாக இருக்குது, ஈவந்தோ வந்து நீங்கள் கையில் இப்படி இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சு கொடுங்க. ஸோ இழுத்து பிசைஞ்சு கொடுக்கணும். எவ்வளோ நிமிஷத்துக்குன்னு பார்த்தா 10 to 12 minutes, மோர் தேன் 12 minutes நாட் நெசசரி. ஸோ நல்லா அந்த மாதிரி வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டாண்ட் மிக்சரில். ஸோ இதில் போட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். சன்ஃப்ளவர் ஆயில் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கையில் பிசையறதா இருந்தாலும் 3 minutes ஒன்ஸ் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இழுத்து பிசைஞ்சு கொடுங்க. ஸோ ஃபைனலி யூ வில் கெட் இந்த மாதிரி வந்துடும். இது வந்து இப்போ ப்ரூஃபிங்க்கு விடணும். ப்ரூஃபிங்க்கு வந்துட்டு 45 minutes to 1 hour விடுங்க. ஸோ த ரிசல்ட் வில் பி லைக் திஸ். நல்லா டபுள் த சைஸ் ஆகி இப்படி வந்திருக்கும். ஸோ நல்லா வந்து இதை எடுத்துட்டு கையில் வந்து ஒரு 2 to 5 minutes மறுபடியும் வந்து நீட் பண்ணுங்கள். நீட் பண்ணுறது சேம் அதே மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா நீட் பண்ணுங்கள். ஸோ நீட் பண்ண தான் வந்து பன் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், இல்லைனா வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ நல்லா நீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த பன் வந்து நல்லா ரேஸாகவும் செய்யும். ஸோ இப்போ நான் வந்து ஈச் பன்னோட கிராம் வந்து 100 grams எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு எனக்கு வந்து 4 பன்ஸ் கிடச்சிது. நீங்கள் வந்து கிராம்ஸ் கம்மி பண்ணிவிட்டு பன்னோட நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். கையில் இந்த மாதிரி வந்து அந்த பன்னை வந்து இப்படி உள்ளே விட்டு ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா பிசையணும். கையில் அப்படி உருட்டி பிசையும் போது தான் வந்துட்டு மேலே வந்து எந்த கிராக்கும் இல்லாமல் நல்ல டெக்ஸ்சரோட ரேஸ் ஆகி வரும். ஸோ நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரேஸ் ஆகி வரதுக்காக இப்படி நல்லா ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் வரும். எடுத்து ஒவ்வொன்றா செட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் ப்ரூஃபிங்க்கு ஒரு 30 minutes விடணும். ஸோ இது வந்து இப்போ நம்ம மில்க் ப்ரஷ் பண்ணணும். மில்க் வந்து நல்லா கோட் பண்ணிடுங்க எல்லா பன்ஸ் மேலேயும். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அதில் வந்து வெள்ளை எள் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து அவனை வந்து 180 degree வந்து 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு 20 minutes நான் வந்துட்டு செட் பண்ண போகிறேன். செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது பேக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. see how satisfying it is. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பண்ணது எல்லாமே, இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே நிறையா ஃபெயிலியர்ஸ் தான் வந்துச்சு. பட் ஃபைன், இந்த தடவை பண்ணும்போது கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் கரெக்ட் நீடிங் ப்ராசஸோடு பண்ணேன். நல்லா பிசையும் போது தான் வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் பன்ஸ் வரும். நீங்களே பாருங்கள். ஸோ அப்படி அழுத்தும் போது இட் ஷுட் கெட் பேக் டு பொசிஷன். அதுதான். Thank you for watching.